நம்ம தலைவர் எடுத்த முயற்சியின் விளைவா இன்னைக்கு 57 பேர் தமிழ்நாட்டில் IAS IPS எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு மிக பெரும் ஒரு சாதனைன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் வேற எந்த முதலமைச்சரும் இதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கல. பெண்களுக்கு பொருளாதார ரீதியா அவங்கள முன்னேற்றணும்னா அவங்க இன்னும் மேலும் வளருவாங்க அப்படின்றதுக்காக தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். ஒவ்வொரு அம்மாக்கள், தாய்மார்கள், நம்மளுடைய சகோதரிகள் அவங்களுக்குலாம் இந்த விடியல் பயணம் மூலமா அவங்களுக்கு மாசம் ஒரு 800 இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் எங்களால் சேமிக்க முடியுது. வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, சிவில் சர்வீசஸா இருந்தாலும் சரி, இது தவிர புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், அங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டு பொண்ணுங்க காலேஜ் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாசம் ஒரு 1000 ரூபாய் ஆகும். காலை சிற்றுண்டி, அதாவது இது சாதாரண திட்டம் கிடையாது. ஐரோப்பா நாடுகளும் கனடா போன்ற நாடுகளுமே திராவிட மாடல் ஆட்சியின் இந்த திட்டத்தை பாராட்டுறாங்க. குழந்தைகளுக்கு ஒரு திட்டம், இங்க படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு சரி, பெண்களுக்கு சரி அப்படின்னு ஒவ்வொன்றும் பார்த்து 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 கல்விதான் நம்மளுடைய ஆயுதம், அதன் மூலமா தான் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறத மீண்டும் 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 வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கிறாரு. நம்ம தலைவர் மட்டும்தான் தினசரி முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்ன மாதிரி உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுடைய மேம்பாட்டுக்காகவும் இந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு இருக்கிறாங்க, உழைச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வேற எந்த மாநில முதலமைச்சர்களும் இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல யாருமே நமக்கு நிகர ஆட்சி செய்யலன்னே சொல்லலாம். வணக்கம் மக்களே. அதாவது 4 ஆண்டுகள் நிறைவு செய்து 5ஆம் ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்குது நம்ம திராவிட மாடல் ஆட்சி. இந்த 4 ஆண்டுல நம்ம செஞ்ச சாதனைகள் என்னென்ன, இனி வரப்போறதுல 2.0வா அடுத்த வரப்போற ஆட்சிக்குமான முன்னோட்டமா நம்ம என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத விளக்குறதுக்கு தான் அந்த வீடியோ. அதாவது நம்ம தலைவர் 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன் மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதிங்கிறது 505 வாக்குறுதிங்க. அந்த 505ல் பெரும்பான்மையான வாக்குறுதிகளை எல்லாத்தையுமே இந்த 4 ஆண்டுகளில் நிறைவேற்றி காமிச்சிருக்கிறாரு. இந்தியாவில் வேற எந்த மாநில முதலமைச்சர்களும் இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல யாருமே நமக்கு நிகர ஆட்சி செய்யலன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டால் வட இந்திய முதலமைச்சர்கள், உதாரணமாக ஆதித்யநாத் மாதிரியான ஆட்கள்லாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நேரத்தில் நம்ம தலைவர் நம்ம பிள்ளைங்களோட நான் முதல்வன் மூலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக தமிழ்நாடு இதுவரை சிவில் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவான எண்ணிக்கையில் பாஸ் பண்ணிட்டு இருந்ததை ஒரு முறியடிக்கக்கூடிய வகையில் ஒரு ஸ்பெஷல் கவனம் செலுத்தி நம்ம தலைவர் எடுத்த முயற்சியின் விளைவாக இன்னைக்கு 57 பேர் தமிழ்நாட்டில் IAS IPS எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு மிக பெரும் ஒரு சாதனைன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் வேற எந்த முதலமைச்சரும் இதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கல, எது சிவில் சர்வீசஸ்க்கு. இன்னொரு விஷயம் எப்படின்னா, நம்ம தலைவர் எப்பயுமே திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதில் அந்த பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்கள முன்னேற்றணும்னா அவங்க இன்னும் மேலும் வளருவாங்க அப்படின்றதுக்காக தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு மாதம் 1000 ரூபாய், இது வரைக்கும் 1,15,00,000 பெண்கள் இது வாங்கிட்டு இருக்கிறாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் இந்த எண்ணிக்கை அதிகமாகக்கூடிய ஒரு சூழலும் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம பெண்கள் எல்லாமே வீட்டை விட்டு வெளியில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு சின்ன அளவில் உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அந்த விடியல் பயணத்தை கொண்டு வந்தாங்க. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல கோடி பயணங்கள், ஒவ்வொரு பொண்ணுங்களும், ஒவ்வொரு அம்மாக்கள், தாய்மார்கள், நம்மளுடைய சகோதரிகள் அவங்களுக்குலாம் இந்த விடியல் பயணம் மூலமாக அவங்களுக்கு மாதம் ஒரு 800 இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் எங்களால் சேமிக்க முடியுது. அது எங்களுக்கு பல்வேறு வகையில் உதவியாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா பெண்கள், அதே நேரத்தில் இப்போ மாணவர்களுக்கு நான் முதல்வனில் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, சிவில் சர்வீசஸாக இருந்தாலும் சரி, இது தவிர புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டு பொண்ணுங்க காலேஜ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது தவிர நம்ம வீட்டு குழந்தைகள், இந்த மாதிரி அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி, அதாவது இது சாதாரண திட்டம் கிடையாது. ஐரோப்பா நாடுகளும் கனடா போன்ற நாடுகளுமே திராவிட மாடல் ஆட்சியின் இந்த திட்டத்தை பாராட்டுறாங்க. ஏன்னு கேட்டால் குழந்தைகளுக்கு ஒரு திட்டம், இங்கே படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு சரி, பெண்களுக்கு சரி அப்படின்னு ஒவ்வொன்றும் பார்த்து 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 எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா
எப்படி சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி மதுரையில் இன்னைக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வந்து மிகவும் ஒரு பெரிய லெவலில் அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி அடுத்த கட்டமாக இன்னைக்கு கோயம்புத்தூரில், திருச்சியிலன்னு சொல்லி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது நம்ம தலைவர் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து படிக்காமல் கூட சாதனை புரியலாம், யூடியூப்பில் வந்து வருமானம் கிடைக்கும், இன்ஸ்டாவில் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்பாதீங்க. கல்வி தான் நம்மளுடைய ஆயுதம், அதன் மூலமாக தான் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறத மீண்டும் 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 வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்தியாவில் எந்த முதலமைச்சராவது பிள்ளைங்கள படிங்க படிங்கன்னு எந்த முதலமைச்சராவது சொல்கிறாங்களா? அது நம்மளுடைய முதலமைச்சர் மட்டும்தான் சொல்லுவாங்க. கொடுத்த வாக்குறுதியை பற்றி பேசணும்னா, நரேந்திர மோடியெல்லாம் 2014 ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார்னா, ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் அவர் எவ்வளோ வேலைவாய்ப்பு உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறத வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா? இல்லை நான் வந்து கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு ஊழலை வந்து ஒழிச்சு உங்களுடைய வங்கி கணக்கில் 15 லட்சம் போடுவேன் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் யாருடைய வங்கி கணக்கில் 15 லட்சம் பணம் வந்திருக்கா? இல்லை நம்ம தமிழக மீனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே தாக்கவே முடியாது, இலங்கை அரசு வந்து தாக்காது நான் பிரதமராக வந்தா அப்படின்னு சொன்னார். ஆனால் அது வந்து இன்னைக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்படி மோடி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நேர கிம்மிக்ஸ் மட்டும்தான் கொடுப்பாரு. இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரேந்திர மோடிக்கு எடுபிடி வேலை செய்கிறதுல மட்டும்தான் அக்கறை செலுத்திட்டே இருப்பார். நம்ம தலைவர் மட்டும்தான் தினசரி முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்ன மாதிரி உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுடைய மேம்பாட்டுக்காகவும் இந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்காக வந்து தொடர்ந்து பாடுபட்டு இருக்கிறாங்க, உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த 5ஆம் ஆண்டு இன்னும் பல்வேறு சாதனைகளை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். மக்களே நன்றி.